ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற படத்துடைய பேர் வந்து கண்ணகி. இந்த படத்தை பற்றி நான் ஏற்கனவே நிறைய சோஷியல் மீடியாவில் இந்த படத்தை பற்றி நிறைய பேசியிருக்கேன். இந்த படம் எந்த அளவுக்கு எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு, அந்த ஏற்படுத்தின தாக்கத்தின் காரணமாக அந்த படத்துக்கு நாம் வந்து நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணி ஷோஸ்லாம் போட்டு பார்க்க வச்சோம். நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள் சொன்னாங்க. இந்த படம் இன்றைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. தேட்டரில் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு 100-120 ஆடியன்ஸ் வந்து இந்த மழையிலையும் வந்து தேட்டரில் வந்து பார்த்தாங்கன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு அவங்களுடைய ரியாக்ஷன்ஸும் ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு. அவங்க கொடுத்த பேட்டிகளும் எல்லாமே வந்து ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை பற்றி விமர்சனமாக அப்படி வைக்கலாம்னு பார்த்தா என்ன வைக்கலாம்னு யோசிச்சேன்னா, இந்த படம் வந்து கண்ணகி. இந்த படத்தில் வந்து 4 பெண்களுடைய வாழ்க்கை, 4 விதமான பருவங்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்ணு வந்து கல்யாண வயசில் இருக்கிற சின்ன பெண், கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பெண். இன்னொரு பெண் வந்து டைவர்ஸ் ஆகி டைவர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போராடுற ஒரு பெண் புருஷனுக்கு. காரணம், எனக்கு வந்து கல்யாணம் தான் பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அடித்து தூள் படுத்திட்டு போகிற ஒரு தடாலடியான ஃபெமினிசம் பேசுகிற, லிவினில் இருக்கிற, ட்ரக் யூஸ் பண்ணுற, இப்படி ஒரு மாதிரி தடாலடியான ஒரு புரட்சிகரமான ஒரு பெண். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கல்யாணமாகாமல் ப்ரெக்னெண்ட்டான ஒரு பெண். ஸோ இவங்க 4 பேரோட வாழ்க்கையும், இந்த 4 பேர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களும் என்ன வந்து சொல்கிறாங்க, இது எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்கன்றது தான் இந்த படத்துடைய கதை. ஸோ இந்த கதையை ஆரம்பித்த காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுதுன்றதுன்னா எப்படி சொல்லுதுன்னா, இந்த படம் வந்து எல்லா சினிமாக்களை போல், ரெகுலரான சினிமாக்களை போல் உங்களுக்கு வந்து எடுத்தோடனே பரபரப்பான ஆக்ஷன் சீனோ, அதுவோ காமெடியோ இல்லை வந்து பாடல்களோ அப்படிலாம் இல்லை. ஒரு டீட்டெயில்டான ரைட்டிங் உள்ள ஒரு சீரியஸாக படமாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். நான் இந்த படம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து எனக்கு கனெக்ட் ஆக ஆரம்பிச்சது தான் இந்த படத்துடைய வெற்றின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் வந்து தியேட்டரில் நான் வந்து பார்த்தபோது எனக்கு ஒரு சின்ன கனெக்ட் வந்துட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு அம்மா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், ஒரு கேரக்டர் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்படி ஒரு அப்பா இருப்பாங்களா அப்படிங்கிற அப்படி ஒரு கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம். அதே போல் அந்த இப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற பெண் எப்படியாவது ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துணுன்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த பெண்ணுக்கு ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஷரும் வந்து நிறைய பேர் நம்ம கொடுத்துருப்போம், நிறைய பேர் பார்த்துருப்போம். ஒரு பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 20-25 வயசில் இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரை வந்து தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி ஆண்களே கிட்டத்தட்ட 30 வயசாகி கல்யாணம் ஆகாமல் அதை வந்து போராடிட்டு இருக்காங்க. இது நம்ம ப்ரெஷரையும் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த படம் வந்து அந்த கதையை ஈஸியாக நம்ம கனெக்ட் ஆகக்கூடிய விஷயமா இருக்கும். குறிப்பாக வந்து அந்த எபிசோடில் வரக்கூடிய அம்மு அபிராமி நடிப்பாகட்டும், மௌனிகா நடிப்பாகட்டும், அதே போல் வந்து மயில்சாமி நடிப்பாகட்டும், எக்ஸ்ட்ரானரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாருமே. சில பேர் சொல்லலாம் கொஞ்சம் ஓவர் டூவாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விமர்சனங்கள் வைக்கலாம். பட் எனக்கு வந்து அந்த ஓவர் டூவாக தெரியல அந்த படம் பார்க்கும்பொழுது. ஏன்னா அந்த கேரக்டரில் எப்படி வந்து டேரக்டர் உள்வாங்கியிருப்பாரோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எங்கேயாவது பார்த்துருப்பார், பார்த்ததுனால அந்த மாதிரி இம்பேக்டில் கொடுத்துருக்கலாம். ஸோ நம்மளுடைய டெம்ப்ளேட்டுக்குள்ளே வராமல் இருந்ததுனால கூட அது வந்து கொஞ்சம் நம்ம இது நாள் பார்த்த வரைக்கும் இருக்கிற டெம்ப்ளேட்டில் இருக்கிறதுனால கூட அந்த படம் வந்து ஓவர் ஆக்டிங்காக தெரியலாம். பட் அதெல்லாம் மீறி அம்மு அபிராமி அந்த கேரக்டர் தன்னை கேரி பண்ண விதமாகட்டும், அதே போல் மயில்சாமி அவருடைய கேரக்டரை கேரி பண்ண விதமாகட்டும், ரொம்ப அற்புதமான தருணங்களை வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து ஒரு 2-3 காட்சிகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த எபிசோடில். என்னென்னா, மயில்சாமிக்கும் அவங்க பொண்ணுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன், அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன், இந்த கான்வர்சேஷன் சீன்ஸில் எழுதப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு டைலாக்ஸாக பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஒரு பெரிய சாதாரணமாக ஒரு டைலாக்காக வந்து அது தெரியாது. சாதாரண கிரிஞ்சு மாதிரி தான் தெரியும். ஆனால் இது கிரிஞ்சு டைலாக்கில் இந்த படத்தில் பார்க்கும்போது அதுக்கான சென்சிபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி ரொம்ப எமோஷ்னலாகவே கனெக்ட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வித்யா பிரதீப் நடிச்சிருக்கிற 2வது டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற ஒரு கேரக்டர். ஏன் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய காரணமும், தன்னை வந்து ஒரு சேஃபாகவும் பாதுகாப்பாகவும் உணர்றதுக்கு கல்யாணம் ரொம்ப அவசியம் நினச்சிட்டு இருக்கிற ஒரு பெண்ணு. அதை மீறி கொஞ்சம் கொஞ்சமாக சட்டம் வந்து பெண்களுக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக போராடுற ஒரு கூடிய சசி கேரக்டர் கூட, அந்த வக்கீல், இவங்களுடைய ஃபேமிலி அழகாக போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ளே ஒரு சின்ன மாற்றம் நிகழுது. அந்த மாற்றம் என்னத்தை கொடுக்குதுன்றது பார்க்கும்போது அது ஒரு சின்னது ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது நமக்கு. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம நதி கேரக்டர். இந்த நதி கேரக்டரை வந்து நடித்தவங்க வந்து ரொம்ப அட்டகாசமாக நடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் அவங்களுடைய பார்க்கும்போது அவங்க ஆட்டிடியூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் டூ பண்ண மாதிரி தெரியலாம் சில பேருக்கு. ஆனால் அப்படி ஒரு கேரக்டர் இப்படியெல்லாம் ஒரு கேரக்டர் இப்படி மாறுது அப்படின்றது வந்து ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு பெண்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்ற போது ஏன் இருக்கக்கூடாதுன்றது தான் எனக்கு வந்து ஒரு கேள்வி.
அந்த கேரக்டர்ஸ் வந்து நடத்தக்கூடிய சீன்கள், அதுக்கு வந்து வரக்கூடிய பாடல்கள், ஒரு பாட்டுக்குள்ளே வந்து இப்போ ஒப்புரானேன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டுக்குள்ளே வந்து வரக்கூடிய மாண்டேஜ் ஷாட்ஸுகள், எல்லா கதையிலும் வரக்கூடிய காட்சிகள் உள்ளே சேர்த்தது, இப்படி பல விஷயங்கள் வந்து அந்த எபிசோடே ரொம்ப போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த சீரீஸு, அந்த எபிசோடு. இதில் ரொம்ப டார்க்காக இருக்கிற எபிசோடு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்தி பாண்டியன் நடிச்சிருக்க எபிசோடு தான். அவங்க டார்க் எபிசோடு என்னென்னா, அவங்க வந்து நிறைய பேசுகிறதே இல்லை. இந்த படத்தை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே அவங்கள பேசுகிறதே இல்லை. பேசாமே அவங்க வந்து படம் முழுக்க இருக்காங்க. அவர் கூட வரக்கூடிய யஷ்வந்த் கிஷோர் இயக்குனர், அவரே இந்த கதையில் ஒரு கேரக்டராக நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து இந்த படத்தில் வந்து அவரும் நிறைய பேசுகிறதே இல்லை, மிக குறைவாக பேசிகிட்டு இருக்காரு. அந்த ஒரு எபிசோட் மட்டும் ஏன் இவங்க வந்து இப்படியே இருக்கிறாங்க, இவங்க என்ன சொல்ல வராங்கன்ற ஒரு கேள்வியை வந்து நமக்கு உருவாக்கிட்டே இருக்குது இந்த படம். அந்த கேள்விக்கான பதில் வந்து நமக்கு செகண்ட் ஹாஃபில் கிடைக்குது, கிளியராக கிடைக்குது. இந்த கதைகளை வந்து இந்த திரைக்கதையாக பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த 4 கதைகளையும் வந்து கனெக்ட் பண்ணுற விதம் வந்து ஒரு வாவ் ஃபேக்டரை கொடுத்து தான் சொல்லணும், இல்லைன்னே சொல்ல. இந்த படத்தில் நடித்தவர்கள் கீர்த்தி பாண்டியன் ஆகட்டும், அந்த புதுமுக நடிகை ஆகட்டும், அம்மா அபிராமி ஆகட்டும், மௌனிகா, மயில்சாமி, இவங்க எல்லாருமே அவங்களோட கேரக்டர்களை மிகவும் உணர்ந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி நடிச்சிருக்காங்கன்னே தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு நிஜமாக இருக்குது. இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் வந்து லைவ் ரெக்கார்டிங். லைவ் ரெக்கார்டிங்கிற போது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரவுடாவோ சின்னதாக இருக்கிறதுக்கான காரணம் கூட நிறைய காரணம் இருக்குது. அது அந்தளவுக்கு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த மாதிரி வரும். ஸோ அது ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க எல்லாருமே. இந்த படத்தில் ரைட்டிங் உண்மையாக சொல்ல போனீங்கன்னா, ஒரு முதல் பட இயக்குனருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சென்சிபிள் ரைட்டிங் எத்தனை பேர் எழுதுகிறாங்கன்னு தெரியல. ரொம்ப சென்சிபிளாகவே எடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ராம்ஜியோட ஒளிப்பதிவில் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கலர் டோனை வந்து ரொம்ப மாற்றிருக்காங்க. சில இதெல்லாம் வந்து ஒரு கேண்டிடாக ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அதெல்லாம் வந்து சில சமயத்தில் வந்து நமக்கு வந்து இந்த ஷாட்டுக்கு அந்த ஷாட்டுக்குமான வித்தியாசங்கள் நமக்கு தெரியுது. பட் அதெல்லாம் வந்து ஒரு டூ டெக்னிக்கல். இந்த படம் வந்து ஒரு முழுக்க மெலோ ட்ராமாவான படம். இந்த ட்ராமா படத்தில் வந்து நமக்கு மிகப்பெரிய டெக்னிக்கல் கிடையாது. திரையில் தெரிகிற முகத்தோடைய உருவம் இருக்கணும். அது என்ன நமக்கு கன்வே பண்ணுறதுன்ற உணர்வு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படியான ஒரு உணர்வு வந்து இந்த படம் வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கன்வே பண்ணுது. இந்த படத்தில் இந்த ப்ளஸ்ஸு ராம்ஜி கேமராமேன்ஸ், நல்ல ரைட்டிங், நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ, டீசெண்டான ப்ரொடக்ஷன் வேல்யூ பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருமே. அந்த ரீசன்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூ தாண்டி இந்த படம் வந்து ப்ரொமோஷன் பண்ணதுலேருந்தாகட்டும், படத்தை வந்து மக்களிடையே ரீச் பண்ணதாகட்டும் மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு. ஸோ அடுத்த திங் இதில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த படத்தில் நெகட்டிவ்கள் இருக்குது. அந்த நெகட்டிவ் இல்லாத ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அந்த படம் வந்து தான் லாஸ்ட் படம், அதுக்கப்புறம் யாரும் படம் எடுக்க தேவையில்லை. பட் அதையெல்லாம் தாண்டி நம்ம இன்றைய காலகட்டத்தில் ஆக்ஷன் ஓரியன்டாக பெரிய ட்ராமாலாம் பார்க்காம ஒரு எமோஷ்னலான ஒரு படங்களை வந்து நம்ம பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அந்த மாதிரி படங்கள்லாம் ஓடிடியில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓடிடியில் போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஓடிடியில் வந்து இந்த படம் தியேட்டரில் ஓரளவுக்கு நிறைய மரியாதை கிடைச்சா மட்டும்தான் அந்த படம் ஓடிடியில் விற்பனை ஆகுன்ற நிலைமை வந்து இன்றைக்கு இருக்குது. அது ஒரு வேறு வியாபாரம். அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ இந்த படம் வந்து ஒரு சரியான அங்கீகாரத்தை வந்து மக்கள் வந்து பிடிச்சி கொடுக்குற பட்சத்தில் தான் இந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு போகுன்றது தான் உண்மை. இந்த படம் எனக்கு எப்படி தனிப்பட்ட முறையில் இந்த விமர்சனத்தை தாண்டி எனக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுச்சுதுன்னா, படம் பார்த்துட்டு நான் அந்த இயக்குனரோட கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒளிப்பதினாளர் ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன். இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டரோட ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன். இந்த படம் எனக்கு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்து திரும்ப நிறைய பேருக்கு பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் வந்து அன்றைக்கி ஒரு எமோஷனலாக ஒரு நாள் ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து அந்த படம் இருந்துச்சு. இது எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த படம் பார்த்தவங்க என்கிட்ட வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, முதல் நாள் பார்த்துட்டு போகும்போது இருக்கிற விஷயமும் அடுத்த நாள் காலையில் அந்த படம் மனசுக்குள்ளேருந்து திருப்பி வரக்கூடிய வார்த்தைகளும் வந்து பயங்கர வித்தியாசமாக இருக்குது. இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு. கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து பரபரப்பாக படங்கள் பார்த்தே பழக்கப்பட்டவங்க, நிறைய ஷார்ட்ஸ் டக்குன்னு மாற்றிக்கிற பழக்கப்பட்டவங்களுக்கு இந்த படம் வந்து ஸ்லோவாக தான் தெரியும். அதோட இது ட்ராமா அப்படின்ற பட்சத்தில் அந்த ட்ராமா வந்து எமோஷ்னலாக நிறைய விஷயங்களை வந்து திரும்பவும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க நிறைய விஷயத்தில். அதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா இந்த ப்ளஸ் எப்போ தோணுன்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது தான் இதெல்லாம் வந்து எப்படி ப்ளஸ்ஸாக மாறுதுன்னு புரியும். இதே வந்து என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னா, எடிட்டிங் வந்து ரொம்ப அட்டகாசமான எடிட்டிங். குறிப்பாக வந்து லாஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இந்த மொத்த கதையும் கனெக்ட் பண்ண விதம் இருக்கு இல்லையா, அட்டகாசமாக சரத்தோட எடிட்டிங் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. அதே போல் வந்து நடித்த நடிகர்கள் அப்படி பேசிட்டு நம்ம இந்த படத்தில் மைனஸ் இல்லைங்கிட்ட நிச்சயமாக மைனஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிடம் வந்து கிட்ட குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக கரெக்டாக வந்திருக்குன்றது ஒரு சின்ன குறை இருக்குது. பட் அது வந்து நம்மளுடைய பர்செப்ஷன். இதுக்கு ஃபுல்லாகவே 2 மணி நேரம்
பார்த்தவங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியாமல் கூட படம் பார்த்துட்டு அதை பற்றி விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது ஒரு ஸ்லோ பர்ன் மூவி தான். இந்த படம் பாருங்கள், பார்க்காம இருக்காதீங்க. நிச்சயமாக இந்த படம் விவாதிக்கக்கூடிய, பேசப்படக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் உங்களால் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இந்த படத்தில் இருக்கிற ஒரு 4லேருந்து 5 காட்சிகளை நீங்களால் மனசுக்குள்ளே வந்து நல்லாலன்னு சொல்கிறதுக்கு கூட ஞாபகம் வரலன்னா அப்போ இந்த படம் வந்து ஒர்த்து இல்லை. ஆனால் நிச்சயமாக இந்த படம் வந்து உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். டிஸ்டர்ப் பண்ணாக இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு எமோஷ்னலான ஒரு படம் இது. இது ஆண்கள் பெண்களுக்கான படமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இல்லை. இது பெண்களுக்கான படமும் தான், ஆண்களுக்கான படமும் தான். எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் அது. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். கேபிள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.